நீங்கள் மானுடனை கணக்கிடும்போது, ஒரு மனிதனை கணக்கிடும்போது சாதி மதம் வந்து அடையாளம் ஆகாது. மொழி இனம்தான், மொழி தான். நீ யாருன்னா நீங்கள் என்ன மொழியில் பேசுகிறீங்கன்னு பார்க்கத்தான். ஐ எம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ எம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ எம் இங்கிலீஷ், ஐ எம் ஃப்ரெஞ்சு கிடையாது, ஐ எம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ எம் ஃப்ரெஞ்ச். அப்படி தான் அவன் அறிமுகப்படுத்துவான். அதை தான் தர்வீஸ் சொல்கிறான். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று நான் முழக்கத்தை முன்வைக்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படி தான் சொன்னான். அதை தான் நாமளும் சொல்கிறோம். நாங்கள் தமிழர்கள் என்று நம்ம அதை சொல்கிறோம். சாதி மதமும் அடையாளம் அல்ல, மொழி இனம்தான், மொழி தான் அடையாளம். அதான் சொல்லுது உலகங்கள். இப்போ நீங்கள் ஐரோப்பாவில் எல்லா நாடுகளும் ஒரே மதத்தை தான் பின்பற்றுது. ஐரோப்பா ஒன்றியம் முழுக்க ஒரே மதம் தான், கிறித்துவம் தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள்? மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள், மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணம் என்ன? பிரியறதுக்கு காரணம் என்ன? மார்க்கம். ஓர் இறை, ஒரு வழி, நபிகளின் மொழி, அந்த வழியே பிரிந்து சென்ற ஒரு நாடு. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரியுது? உருது ஆட்சி மொழின்னு என் மொழி என்னானதுன்னு முஜிபுர் ரஹ்மான் டாகா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்தவன் கிளர்ச்சி செய்ய, உன்மொழி உருது, என் மொழி வங்கம்னு மொழி வழியே தேசிய இனங்கள், தன் தாய் மொழியிலேயே பங்களாதேஷ் என்று நாடு உருவாயிடுச்சு. இதான் அடிப்படை. உலகங்களும் இதான் வரலாறு.